9,970 காலி பணியிடங்கள் கொண்ட ரயில்வே உதவி ஓட்டுநர் பணிக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என ரயில்வே தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது. நடப்பாண்டிற்கான ரயில்வே உதவி ஓட்டுநர் பணிக்கான அறிவிப்பை ரயில்வே தேர்வு வாரியம் வெளியிட்டுள்ளது. அதன்படி நாடு முழுவதும் காலியாக உள்ள 9,970 பணியிடங்களுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என கூறப்பட்டுள்ளது. இதில் சென்னை கோட்டத்தில் 362 காலி பணியிடங்கள் இருப்பதாக ரயில்வே தேர்வு வாரியம் குறிப்பிட்டுள்ளது. 10ஆம் வகுப்புடன் ITI முடித்தவர்கள் தொடங்கி டிப்ளமோ, பொறியியல் பட்டம் பெற்றவர்களும் இப்பணிக்கு விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 3 கட்டங்களாக இத்தேர்வு நடைபெறவுள்ள நிலையில் தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் ரயில்வே தேர்வு வாரியத்தின் அதிகாரப்பூர்வ வலைதளம் மூலம் அடுத்த மாதம் 11ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கோவை அருகே தனியார் பள்ளியில் பூ பெய்த மாணவியை தனியாக தேர்வெழுத வைத்த விவகாரத்தில் விசாரணைக்காக போலீசார் அழைத்தும் பள்ளி நிர்வாகம் சார்பில் யாரும் ஆஜராகவில்லை. கிணத்துக்கடவு அடுத்த செங்குட்டுப்பாளையம் பகுதியில் தனியார் பள்ளியில் பூ பெய்த மாணவி தனியாக அமர வைத்து தேர்வெழுத வைக்கப்பட்டதில் சாதிய அடிப்படை இருப்பதாக மாணவியின் தந்தை புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் தனியார் பள்ளியின் தாளாளர், முதல்வர் மற்றும் அலுவலக உதவியாளர் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் நெகமம் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். தொடர்ந்து விசாரணைக்கு அனைவரும் ஆஜராக போலீசார் அழைப்பு விடுத்தனர். இந்நிலையில் மாணவியின் பெற்றோர் மட்டும் வந்த நிலையில் பள்ளி நிர்வாகம் தரப்பில் யாரும் ஆஜராகவில்லை என்று கூறப்படுகிறது. இன்னைக்கு விசாரணைக்கு வர சொல்லிக்கிறாங்க சார். நாங்கள் வெயிட் பண்ணியிருக்கிறோம். நாங்கள் வந்து இப்போ 1 மணி நேரத்துக்கு மேலாச்சுங்க. இப்போ வரைக்கும் ஆப்போசிட் பார்ட்டி யாருமே வரலைங்க. நாங்கள் வெயிட் பண்ணுறோங்க. கம்ப்ளைண்ட் பண்ண நாங்கள் வெயிட் பண்ணுறோம். அவங்க தரப்பில் தான் தப்பு இருக்குது. ஆனால் அவங்க இன்னும் வரவே இல்லைங்க. பள்ளி நிர்வாகத்தின் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாணவியின் பெற்றோர் தெரிவித்துள்ளனர். பாமக சார்பில் விரைவில் நல்ல செய்தி வரும் என்ற நம்பிக்கை இருப்பதாக கௌரவ தலைவர் GK மணி கூறியுள்ள நிலையில் 2வது நாளாகவும் சில நிர்வாகிகளை சந்திக்க ராமதாஸ் மறுத்துவிட்டார். அன்புமணியை பாமக தலைவர் பதவியில் இருந்து நீக்கிவிட்டு தன்னைத்தானே தலைவராக ராமதாஸ் அறிவித்துக் கொண்ட நிலையில் இருவரையும் பாமக நிர்வாகிகள் சமாதானப்படுத்த முயன்று வருகின்றனர். நேற்று முன்தினம் அன்புமணிக்கு ஆதரவாக கருத்து பதிவிட்ட பாமக பொருளாளர் திலகபாமாவை சந்திக்க ராமதாஸ் மறுத்துவிட்டார். இந்நிலையில் நேற்று ECR அக்கரையில் உள்ள இல்லத்தில் அன்புமணியை வன்னியர் சங்க செயலாளர் சேலம் கார்த்திக் சந்தித்து 2 மணி நேரம் ஆலோசனை நடத்தினார். பின்னர் சேலம் கார்த்திக், வழக்கறிஞர் பாலு, முன்னாள் MP செந்தில், பசுமை தாயகம் அமைப்பாளர் அருள் ஆகிய 4 பேரும் ராமதாஸை சந்திக்க தைலாபுரம் இல்லத்திற்கு சென்றனர். 4 மணி நேரம் காத்திருந்தும் ராமதாஸ் சந்திக்காததால் அவர்கள் ஏமாற்றத்துடன் புறப்பட்டு சென்றனர். இந்நிலையில் தைலாபுரத்தில் ராமதாஸை சந்தித்து பேசிய பாமக கௌரவ தலைவர் GK மணி, அனைத்து கட்சிகளிலும் அவ்வப்போது நடக்கும் குழப்பம்தான் பாமகவிலும் நடப்பதாக கூறினார். இது உட்கட்சி பிரச்சனை. இன்னொன்று, ஒவ்வொரு காலகட்டங்களையும் ஒவ்வொரு கட்சியிலும் இந்த மாதிரி இயல்புகள் வரும், அப்புறம் மாற்றங்கள் வரும். அதனால இப்போ சொல்ல வேண்டிய செய்தியெல்லாம் மருத்துவரையாக சொல்லியிருக்கிறேன். நல்ல செய்தியாக நல்ல ஆலோசனைகளாக சொல்லியிருக்கிறாங்க. மருத்துவரையாவும் அதை உள்வாங்கி இருக்கிறாங்க. மேலும் பாமகவில் நிலவும் பிரச்சனைக்கு விரைவில் தீர்வு காணப்படும் எனவும் GK மணி நம்பிக்கை தெரிவித்தார். திருவாரூர் அருகே பள்ளி கட்டட திறப்பு விழாவுக்கு சென்ற மாவட்ட ஆட்சியரிடம் விவசாயிகள் நிலுவைத் தொகை குறித்து முறையிட்டதும் மாவட்ட ஆட்சியர் துரிதமாக நடவடிக்கை எடுத்ததால் விவசாயிகள் நன்றி தெரிவித்தனர். திருவாரூர் மாவட்டம் கண்ணையூர் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியின் கூடுதல் வகுப்பறை கட்டடங்கள் நேற்று திறக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் பங்கேற்றார். அப்போது அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல் விற்பனை செய்து 1 வாரமாகியும் பணம் வரவில்லை என்று விவசாயிகள் முறையிட்டனர். இதையடுத்து அதிகாரிகளிடம் தொலைபேசியில் பேசிய மாவட்ட ஆட்சியர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க ஆணையிட்டார். மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க ஆணையிட்டதால் விவசாயிகள் நன்றி தெரிவித்தனர். TPCயில் ஆய்வு பண்ணிட்டு உடனே SRM கூப்பிட்டு சொல்லி அந்த நெல் போட்ட விவசாயிக்கு பணம் ஏற்றணும், இருக்கிற நெல்லை பிடிக்கணும் அப்படியே உடனே சொல்லிட்டு போயிருக்காங்க. உங்களுக்கு நல்ல செய்தி வரும், நீங்கள் விவசாயி பயப்படாங்கன்னா ஒரு ஆறுதல் சொல்லிட்டு போயிருக்காங்க. அதுக்கு மாவட்ட ஆட்சியருக்கு மனமார்ந்த நன்றியை சொல்லியிருக்கேன். அறுவடைக்கு காத்திருக்கக்கூடிய நெல்லையும் உடனடியாக கொள்முதல் செய்யவும் மாவட்ட ஆட்சியர் ஆணையிட்டார். கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் உள்ள பிரபல நகைக்கடையில் 4 கோடியே 80 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போலி ஹால்மார்க் முத்திரையுடன் இருந்த நகைகளை இந்திய தரக்கட்டுப்பாட்டு நிர்ணய அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். பன்ருட்டி ராஜாஜி சாலையில் உள்ள வள்ளிவிலாஸ் நகைக்கடையில் போலி ஹால்மார்க் முத்திரையுடன் நகைகள் விற்கப்படுவதாக இந்திய தரக்கட்டுப்பாட்டு நிர்ணய அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் இந்திய தரக்கட்டுப்பாட்டு நிர்ணய அதிகாரிகள் வள்ளிவிலாஸ் நகைக்கடையில் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். அப்போது சுமார் 4 கோடியே 80 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 5.5 கிலோ தங்க நகைகள் போலி ஹால்மார்க் முத்திரையுடன் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அதனை பறிமுதல் செய்த அதிகாரிகள் நகைக்கடை உரிமையாளரிடம் விசாரணை மேற்கொண்டனர். போலி ஹால்மார்க் முத்திரையுடன் நகைகளை விற்பனை செய்வது சட்டப்படி குற்றம் என்று அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.
அது இந்த முதல் பழமே எங்களுக்கு ஒரு 20,000 கிடைச்சிது. அது வீட்டில் சாப்பிட்டாங்க. எங்களுக்கும் பையன் இருக்குன்னு நம்பிக்கை இருக்குது. இவர்தான் விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அருகே ஒட்டநந்தல் கிராமத்தில் ஒரு எலுமிச்சை பழத்தை 20,000 ரூபாய்க்கு ஏலம் எடுத்தவர். ஒட்டநந்தல் கிராமத்தில் இரட்டைக்குன்றின் மீது உள்ள ரத்தினவேல் முருகன் கோயிலில் பங்குனி உத்திர திருவிழா விமரிசையாக நடைபெற்று வருகிறது. இதன் 9ஆம் நாளான நேற்று முருகனின் வேலில் இருக்கும் எலுமிச்சை பழங்களை ஏலம் விடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஒரு பழத்தை விவசாயி ஒருவர் 20,000 ரூபாய்க்கு ஏலம் எடுத்தார். இதேபோன்று பல்வேறு நம்பிக்கைகளுடன் 9 பேர் எலுமிச்சை பழங்களை ஏலம் எடுத்துள்ளனர். எங்கள் ஊரில் வந்து எலுமிச்சம்பழம் ஏலம் விடுவாங்க. அந்த எலுமிச்சம்பழம் வந்து நாங்கள் இன்றைக்கி எடுத்தோம். எங்களோட அதிர்ஷ்டம் தான் சொல்லணும். ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். இந்த மாதிரி ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லாதவங்க, வேலையில் ஏதாவது பிரச்சனை இருக்கும், அப்புறம் வந்து பிஸ்னஸ் மேனுக்கு வந்து ஏதாவது பிரச்சனை இருக்கும். அவங்கெல்லாம் ஏதாவது நிவர்த்தி ஆகணும் அப்படின்ற ஒரு வேண்டுதலோட எல்லா வருஷமும் வந்து எடுத்துன்னு போவாங்க. ஒட்டுமொத்தமாக 9 எலுமிச்சை பழங்களும் 32,400 ரூபாய்க்கு ஏலம் விடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இடும்பனுக்கு படைக்கப்பட்ட கருவாட்டு குழம்பு சோறு பிரசாதமாக வழங்கப்பட்டது. விருதுநகர் பொருட்காட்சியில் ராட்சத ராட்டினத்தில் இருந்து தவறி விழுந்த இளம்பெண் படுகாயமடைந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் KVS பள்ளி வளாகத்தில் தனியார் சார்பில் பொருட்காட்சி நடைபெற்று வருகிறது. இந்த பொருட்காட்சியை பொதுமக்கள் ஆர்வத்துடன் கண்டுகளித்து வருகின்றனர். இந்நிலையில் நேற்றிரவு அங்குள்ள ராட்சத ராட்டினத்தில் சிலர் பயணம் செய்தனர். அப்போது விருதுநகர் பாத்திமா நகரைச் சேர்ந்த கௌசல்யா என்ற இளம்பெண் திடீரென தவறி கீழே விழுந்து படுகாயமடைந்தார். இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. காயமடைந்த பெண்ணுக்கு விருதுநகர் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது. சம்பவம் குறித்து விருதுநகர் மேற்கு காவல் நிலைய போலீசார் விசாரணை நடத்தும் நிலையில் ராட்டினத்தின் ஹைட்ராலிக் லாக் செய்யப்பட்டிருந்தும் மேனுவலாக லாக் செய்யாததால் பெண் கீழே விழுந்து படுகாயமடைந்ததாக கூறப்படுகிறது. மேற்கு வங்கத்தில் வக்ஃபு திருத்த சட்டத்திற்கு எதிரான போராட்டத்தில் வன்முறை வெடித்த நிலையில் திரிணாமுல் காங்கிரஸ் எம்பியின் அலுவலகம் சூறையாடப்பட்டதால் பதற்றமான சூழல் நிலவுகிறது. மத்திய அரசு கொண்டு வந்த வக்ஃபு திருத்த சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மேற்கு வங்கத்தில் தொடர் போராட்டம் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக முர்ஷிதாபாத் மாவட்டத்தில் கடந்த 8ஆம் தேதி நடைபெற்ற போராட்டம் வன்முறையாக வெடித்தது. இந்நிலையில் மீண்டும் முர்ஷிதாபாத் மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தில் கலவரம் மூண்டது. இதில் ஜங்கிப்பூர் என்ற இடத்தில் ஏராளமான வாகனங்கள் தீக்கு இரையான நிலையில் திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி கலீலுர் ரஹ்மானின் அலுவலகமும் சூறையாடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து எல்லை பாதுகாப்பு படையினர் வரவழைக்கப்பட்டு வன்முறை கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. இருப்பினும் ரயில் மற்றும் சாலை போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் உள்ளூர் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. கொல்கத்தா அணிக்கு எதிரான 25வது லீக் போட்டியில் சென்னை அணி தோல்வியடைந்தது. தொடர்ச்சியாக 4 போட்டிகளாக தோல்வியடைந்த சென்னை அணி வெற்றி பாதைக்கு திரும்புமா என்று ரசிகர்கள் எதிர்பார்த்திருந்தனர். இந்நிலையில் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நேற்று நடந்த போட்டியில் டாஸ் வென்ற கொல்கத்தா அணி முதலில் பந்து வீசியது. துவக்க முதலே வழக்கம் போல மோசமான சொதப்பல் ஆட்டத்தை CSK அணி வெளிப்படுத்தியது. சீட்டுக்கட்டுகள் போல சென்னை அணியின் விக்கெட்டுகள் சரிய ஒரு கட்டத்தில் டெஸ்ட் போட்டியை பார்ப்பது போன்ற சலிப்பை சென்னை அணி ஏற்படுத்தியது. மீண்டும் கேப்டனாக களம் கண்ட தோனியும் ஒரு ரன்னில் வெளியேறி ரசிகர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தினார். 20 ஓவர்கள் முடிவில் சென்னை அணி 103 ரன்கள் மட்டுமே எடுத்தது. சென்னை அணி சார்பில் சிவம் துபே அதிகபட்சமாக 31 ரன்கள் எடுத்தார். 104 ரன்கள் என்ற எளிய இலக்கை கொல்கத்தா அணி விரட்டத் தொடங்கியது. சென்னை அணி வீரர்கள் வீசிய பந்துகளை கொல்கத்தா அணி வீரர்கள் துவைத்தெடுத்தனர். 107 ரன்களை 10.1 ஓவரிலேயே எட்டி பிடித்த கொல்கத்தா அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. நேற்றைய போட்டியில் தோற்ற சென்னை அணி தனது 5வது தொடர் தோல்வியை பதிவு செய்தது.